இப்ப இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்னு எடுக்குறாங்கல்ல, அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது கூடுமா இஸ்லாத்தினுடைய பார்வையில்? இது கூடாது. அது கவர்மெண்ட் நடத்துறதா இருந்தாலும் இது கூடாது. அதேபோல பிரைவேட் பிரைவேட் கம்பெனி நடத்துறது. நடத்துறா இதுவும் கூடாது தான். ஏன் கூடாது அப்படின்னு கேட்டா, பொதுவா மெடிக்கல் இன்சூரன்ஸ் நோக்கம் என்னன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ பணம் கட்டிட்டு வாங்க. கட்டிருங்க. சரி அவங்க சொல்லுவாங்க, "நீ கட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டாக்கா, 2,00,000 வரைக்கும் நாங்க சரி. செலவழிப்போம். 3,00,000 வரைக்கும் செலவழிப்போம்லாம்" சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில சேரக்கூடாது என்பது தான் மார்க்கத்துடைய தீர்வு. ஏன் நல்லது தானே நடக்குது. அவங்க நல்லது செய்றதும் கூட "என்னங்க இப்பதான் பணம் கட்டிட்டே வந்தாரு. நீங்க 2,00,000 3,00,000 செலவழிக்கல எப்படி?" "எங்க டெஸ்ட் மூலமா நாங்க செய்றோம். நீங்க ம். கட்டுன பணம் அப்படிங்கிறதல்ல. இல்ல. எங்க டெஸ்ட் மூலமா செஞ்சுகிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்ல ஒரு விளக்கம் குடுப்பாங்க. வட்டி இல்லங்கிறதுக்கு ஒரு விளக்கம் விளக்கம். தருவாங்க. நம்ம என்ன சொல்றோம்டா, சரி நீங்க ஒரு டெஸ்ட் மூலமா இத நீங்க செய்றீங்க. கரெக்ட்டு தான். அதே நேரத்தில இந்த ஸ்கீம்ல சேர்ந்து பணம் கட்டிக்கிட்டே வர்றார்ல, அவருக்கு எதுவுமே ஆகலன்னு வச்சுக்கிறங்க. ம். ஒண்ணும் ஆகல. இப்ப அவர் கட்டிக்கிட்டே வந்த பணத்துடைய நிலை என்ன? அதுவும் ஒண்ணும் நடக்கலையே! அவர் கட்டின பணத்த திருப்பி குடுத்துறீங்களா? திருப்பி குடுக்க கொடுக்க மாட்டோம். மாட்டாங்க. இதுல முடிஞ்சு போச்சு. ஏன்னா, இது சூதாட்டம்ங்கிறது இதுதானே. சூதாட்டம்ன்னு சொன்னா, பணத்த கட்டுவாங்க. வந்தா வரும். போனா போனா போகும். போயிரும். இப்ப இவருக்கு ஏதாவது ஒண்ணு உடல்நிலை ஆயிட்டாக்கா, அவர் கட்டுன பணம் அது ஒரு வகையில வந்துடுது. இது எதுவுமே ஆகலண்டா, கட்டுன பணம் போயிருது. வராது இவருக்கு. இது சூதாட்டம் மாதிரி தான். அதனால இது கூடாதுங்கிறோம் நம்ம. ஏன்னா, இன்னொரு விஷயம் இருக்கு. என்று கேட்டா, இப்ப கவர்மெண்ட்ல நம்ம கட்டுறோம்ல, லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறோமே, ஆமா. எல்ஐசி. ஆமா. நம்ம வந்து கட்டிக்கிட்டே வர்றோம்னு வச்சுக்கிறோங்க. திடீர்னு ஒரு ஆள் 5 வருஷம் வரைக்கும் கட்டினாரு. அது ஒரு 15 வருஷம் வரைக்கும் கட்ட வேண்டியது. 5 வருஷம் கட்டின பிறகு, நான் வந்து இந்த ஸ்கீம்ல தொடர விரும்பல. நான் நின்டுக்கிறேன் அப்படின்னு நின்டுக்கிட்டா, இவர் கட்டுன இதுவரைக்கும் கட்டின பணத்த குடுத்துருவாங்கல்ல. குடுத்துருவாங்க. ஆமா. அதே நேரத்தில அந்த சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டா கூட, பெரும்பாலும் குடுத்துருவாங்க. குடுத்துருவாங்க. ஆனா, இங்க அது கிடையாது. எந்த அமௌண்ட்டுமே மெடிக்கல் வராது. இன்சூரன்ஸ் சேர்ந்து வந்தாரு. 5 வருஷம் பணம் கட்டினாரு. நான் இந்த இனிமே இதில தொடர விரும்பல அப்படின்னு சொன்னா, கட்டுன பணம் போச்சு. கொடுக்கவும் மாட்டாங்க. ஆகவே தான் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பேரா இருந்தாலும் சரி, அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, கூடாதுங்கிறோம். காரணம் கட்டுன தொகை இவர்களுக்கு கிடைக்காது. லாபம் மட்டும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆயிட்டாக்கா கிடைக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்கும். தருவாங்க. இல்லண்டாக்கா, இவர் பணம் போச்சு. அதனால இந்த ஸ்கீம்ல சேர முடியாது அப்படிங்கிறோம்.